ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு சயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம இன்னி என்ன கேம் பார்க்க போனால் ஸ்வாடிகோ. இது வந்து தேர்டு பார்ட், இது கண்டினியூஷன் தான். ஏற்கனவே 2 பார்ட் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதோட கண்டினியூஷனாக இது. வாங்க இப்போ உள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஸோ லாஸ்ட்டாக இங்கே தான் நிப்பாட்டு நம்ம இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு மேலே போகலாம். டேப் டு என்டர் காமிக்குது இங்கே ஏதோ. இது அடுத்த மேப்புக்கு நெக்ஸ்ட் மேப்புக்கு என்டர் ஆகுது இது. ஸோ இங்கே ஒரு ப்ளூ கலரில் பட்டன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டனை கிளிக் பண்ணுவோம். ஆஹா, வவால் வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு அடி அடிச்சா காலியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வவால். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் காலி ஆகிடுச்சு. மேலே ஒரு எலும்பு குண்டு தலைவராக இருக்கிறான். அங்கே எப்படி ஜம்ப் பண்ணுறேனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதுக்கு. நம்ம எப்படியே ஜம்ப் பண்ணி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில். இனிமேல் இத்தனை பேர் இருக்கானுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆவல் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த சைடில் இல்லை, இடம் இல்லை. ஓ, இது உள்ளே வர போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் டனல் மாதிரி இருக்குது ஏதோ உள்ள. மேலே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வேறு இருக்குது. $153 டைமண்ட் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இந்த சைடில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்தால் அசால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்றுமே இல்லாமல் வெறும் 2 கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயாகவே. நான் கூட உள்ளே ஆள் இருப்பாங்க, யாராச்சும் வெட்டுன்னு நினச்சி நான். என்ன பாதியிலே ஓப்பன் ஆயிடுச்சு. யாரோ வராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, 2 பேர் இருக்கிறானுங்க. ஸோ கொஞ்ச நேரம் லைஃப் இருக்க இது பண்ணியிருந்தாருங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே இருப்போம், அவன் வரமாட்டான் எப்படி இருந்தாலும் ஜம்ப் பண்ணி. ஒரு வாட்டி போனாலே வெட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப. அவன் கத்தி ரொம்ப நீளமாக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவனை வெட்டினோடனே தான் இந்த இது ஓப்பன் ஆகுது. நான் கூட ஃப்ரீயாக ஈஸியாக விட்ருவாங்க போல நினச்சேன். ஆனால் லாஸ்ட்டில் 2 பேர் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஆஹா, நமக்கு ஒரு பால் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வைலட் கலர் பால் 13லேருந்து 26 இது வரைக்கும் போகுது. டேப் டு என்டர். இன்னும் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு, காலி ஆயிடுச்சு. ஸோ மேலே அவள் தான் மேலே போய் பார்த்தாச்சு. இப்போ கீழே போய் பார்ப்போம். இங்கேனா வைலட் கலர் அந்த அந்த இந்த இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பிங்க் கலராக வைலட் கலராக தெரியல, இது கலருக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. இன்னும் ஒன்றுமே இல்லை, கேப்பாக இருக்குது ஃபுல்லாக. இது யாரா புதுசாரா? ஏய் இன்னும் டார்கெட் வச்சு அடிக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி ஆச்சா 2 லைஃப் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த இதுவும் இங்கே வச்சு பார்ப்போம். மாற்றி மாற்றி நெருப்பு போட்டுன்னு வரோம் நாங்கள். அது கிட்ட வர வரைக்கும் தப்பிச்சு நேருக்கு வந்தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சு. வேறு வழியே இல்லை. ஆஹா 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 முஷ்டாண்டா கதையை முஷ்டாண்டா. நமக்கு லைஃபே கம்மியாகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுறேன்னு தெரில. எத்தனை வாட்டி செத்தாலும் திரும்பி வருவேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இது கம்மியாயிடுச்சு அடிக்கிட்டு. ஆஹா இன்னும் 2% தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. தேவையில்லாமல் வெளில வந்துட்டேன் ஃபஸ்ட். நான் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வர லைஃப் அவனுக்கு. இந்த எனிமி எப்படி அடிக்கிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கும். அது வெறும் ஈவில் மாதிரி இருப்பாங்களா. அது ஒரு வாட்டி ஆச்சா நமக்கு 2 ஆட்டு வருது. தெரிஞ்சு தான் முதல்ல லைஃப் இது பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இதை எப்படி சாவடிக்க போகிறேன்னு நமக்கு தெரில. இங்கே ஏதோ கண்ணு அறுவை போட்டுக்குது. இந்த பாருங்களேன், இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், இந்த செல்லலாம். அது கண்ணில் அச்சா ஏதோ வரும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பவரு. அது லைஃப் வர வரைக்கும் நமக்கு கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா தொட்டால் கூட இதுவாகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. அது தொட்டாலே நமக்கு லைஃப் குறையுது. நம்ம இதை எப்படி சாவடிக்க போகிறோன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பாம்பை வைக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. இன்னும் பாம்பை வைக்கிறதுக்குள்ளே அது வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு லைஃப் கம்மியாயிடுச்சு. ஆஹா தப்பிச்சிட்றா கைப்பில். இந்த பாயிண்ட் வேறு கரெக்டாக வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நம்ம என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் நீங்களே. அது கிட்ட அடித்தாலும் இதோ வந்து பாருங்களேன். நம்ம எப்படி தான் இதை சாவடிக்க போகிறோன்னு தெரியுமா எனக்கு. சுத்தமாக ஐடியாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஒரு டைமண்ட் வந்தது அசால்ட்டாக போயிடுச்சு பார்த்தீங்களா.
ஆனால் இந்த இமேஜில் ஏதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க, இதோ வருங்களா, ஏதோ சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இமேஜில். என்ன தான் சொல்ல வராங்க தெரியல. இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ரெட் கலர் டேமேஜ் அதிகமாக இருக்கு. ஆஹா புஷ்டேன், ஐடியாவை புஷ்டேன் அப்படின்னு. அடே ஐடியாவை புஷ்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இது சுத்த விட்டுனே இருக்கணும். இந்த வாட்டி மாட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த வாட்டி கிட்ட வரட்டும், அதை வச்சு செய்யலாம். அன்றைக்கி ஐடியா எப்படியே சாப்பிடின்னு தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. கிட்ட வா நீ இருக்குது உனக்கு. அடே இப்போ வந்து இந்த இதுவை மாற்றிக்கலாம். இந்த டேமேஜ் இது குத்தலாம் எக்ஸ்ட்ராவா. ஆஹா கரெக்டாடா. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னும் ரெண்டு லைஃப் இருந்தால் போதும், வச்சுக்கலாம். அவனுக்கு கம்மியாக மாறுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது பையனை. இது அது பையனாக போனால் தெரியல, ஏதோ கேர்ள்ஸ் கிரியேட்ஸ் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த எனிமிக்கு. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க, மைண்டை யோசிச்சு பண்ணுற மாதிரி. இப்போ இந்த பவர் இது இங்கே வச்சுருவோம், இங்கே வச்சிடலாம் இதை. இந்த பாருங்க ஒரு பர்சன்ட் கம்மியாகுது பார்த்தீங்களா. இருங்க வரேன், இந்த இது வந்து இதை வச்சிடலாம். அப்படியே கிட்ட வந்தாச்சு. எத்தனை வாட்டி விளாட்னாலும் திரும்பி ஜெயிக்கிற வேலை கூட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. இப்போ வந்து இந்த ரெண்டை வந்து இங்கே வச்சிடலாம். இப்போ ரெண்டாக குறையுது, 3 குறையுது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஜஸ்ட்டு மிஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தப்பிச்சாச்சு. இது ஆஹா இன்னும் ஒரே ஒரு லைஃப் தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. 80 தாண்ட மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ், 80 கீழே வர மாட்டேது அது.
இது பாருங்கள் ஒரே ஒரு பர்சன்டேஜ் கம்மியாக பாருங்களா. என்னாச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது இது வரல பாருங்களா, ஆரம்பம் இருக்குது. அந்த இதுவும் கம்மியாக மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பும். அதுக்கு இந்த இருங்க நெருப்பு வச்சு பார்ப்போம். இத்தனை அடி அடிக்கிறேன், எதாவது கம்மியாகுதா பாருங்களா. ஓஹோ, இங்கே அடித்தாலும் கம்மியாகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது பார்த்தீங்கன்னா தான் கம்மியாகுது பாருங்கள். பவர் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாகுது இதுக்கு. இந்த ஸ்பெல்லால் மட்டும்தான் இது கம்மி பண்ண முடியுது. இது தெரியாமல் இவ்வளோ நேரம் ஆச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். இது ஒரு வாட்டி தப்பாக ஆச்சுன்னா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலிடுவோம். இதே இருடா தம்பி, இந்த இது வச்சுக்கிறேன் நான். ஆஹா, கரெக்டாக வந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு வாட்டி ஒரு ஐடியா கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி இருக்குது, புதுசு புதுசாக இருக்குது. இந்த லெவல் முடிச்சா தான் அங்கே ஸ்டார் கிடைக்கணும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சார் இவ்வளோ நேரம் தெரியாமல் இது தெரியாமல் ஆச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அங்கே எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த கத்தி வந்து இங்கே வச்சுருக்கணும் நம்ம. ஏன்னா எனர்ஜி இதை வரதுக்கு இது முதல்ல காமிச்சிருப்பாங்க, எனர்ஜி ஸ்டீலிங். இந்த ரெட்டு வந்து இங்கே வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, கிட்ட வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொஞ்சம் தூரமாக தப்பிக்க முடியும் நமக்கு. ஜஸ்ட்டு மிஸ்லாம் மாற்றல ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்திருந்தேன்னா ஹார்ட்டு போயிருக்கும். ஏய் ஹார்ட்டு போயிடுச்சு. அதை பார்த்து பயந்து ஓடினது தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்தது. அது கிட்ட வந்து அந்த இது பயம் காமிச்சிருந்தது. நமக்கு இன்னும் ரெண்டு டைம் தான் இருக்குது. ஒரு டைம் முடிஞ்சிச்சு ஆல்ரெடி. 2 ஆட்டு போயிடுச்சு. இன்னும் 4 ஆட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுங்காட்டி இந்த 48 இதுவாக முடிக்கணும். ஆஹா, 19. வாடா கிட்ட தம்பி, வாடா. லைஃப் ஏறினதே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் ஸ்பெல் லைஃபு ரொம்ப தூரமாக போக விட்ருவான் நான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் கிட்டே வச்சுக்கணும் நம்ம கிட்டேயே. ஏன்னா லாஸ்ட் டைமில் டக்குன்னு வந்து பட்டுச்சுன்னா டே ஸ்பெல் போயிடுச்சுரா. இந்த பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்களா. ஒரு அடியாச்சு லைஃப் கம்மியாக பாருங்களா. ஏன்டா ஸ்பெல்லை வேறு வேஸ்ட் பண்ணுற. ஆஹா, இன்னும் 9 பாயிண்ட்டாக இருக்குது. எப்படியாவது சின்ன ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 3 பாயிண்ட்டா, 2 பாயிண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லெவல் ஏறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அட்டாக் யூஸ் பண்ணிப்போம். 5 செகண்ட்ஸில் டப்புன்னு முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லேசாக லேக் ஆகிடுச்சு நமக்கு. ஒரு ஃபோன் கால் வந்தது, அதனால தான் லேக் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ எப்படியோ இந்த லெவலில் முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மேப்பில் போய் பார்ப்போம் இருங்க. என்ன ஸ்டாரியாக வாங்கல இந்த இதில். நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஸ்டார் வரல, என்னன்னு தெரில.
வேறு எதாவது இருக்குமான்னு தெரியலையே, இருங்க போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அவ்வளோ தான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த லெவலில். இது எது கொடுத்துருக்காங்கன்னே தெரியலைங்க. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்ன திரும்பி வருது ஐயா? இது இப்போ இதுக்காக வச்சுருக்காங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு டைமண்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கூட 52 தான் இவ்வளோ தானே இருந்தது. அதுலேருந்து 12 டைமண்ட் இவ்வளோ தான் ஏற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம கஷ்டப்பட்டு சாவச்சாலும் ஒன்றுமே இங்கே யூஸ் இல்லை. சரி, நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். இதே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, மேலே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கத்தி இது மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுனா கொஞ்சம் பவராக இருக்குது. இது தெரியாமல் இந்த வயலட் எது குத்தாங்கன்னு தெரியாமல் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட எனர்ஜி லெவல் பூஸ்ட் ஆகுது அந்த வயலட்டு. இங்கே எதோ மேலே போகுது, கிஃப்ட் பாக்ஸ் இருக்கா? $192 இருக்குது. இங்கே எதுக்கு சைடில் வச்சுக்கிறாங்க இல்லையா? இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ சைடில் இருக்குது. எதுன்னு தெரியல இது. இங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இதோ ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ண இருந்தால் ஓப்பன் ஆகுவாங்க. அது தெரியாமல் இவ்வளோ நேரம் விளையாடிருந்தோம் கீழே. ஒரு லைஃப் வேறு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த இதுவால் அடுத்த மேப் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த பைபிளையால் ஒரு லைஃப் போயிடுச்சு அந்த ப்ளூ கலர் வெவலால். எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல அந்த வெவலாம். இந்த பாம் வச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஒரு அடியிலே இப்போ வந்து பார்த்தீங்களா அங்கே நிற்குது. அது நமக்கு லைஃப் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக. டைமண்ட் இது வரேன். ஏண்டா ஏற கூட விட மாட்டேங்களடா. ஏறுறதுக்கு முன்னாடியே வெட்டுறானுங்க. என்ன பண்ணுறது? 2 லைஃப் போயிடுச்சு. ஸோ இங்கே பாம் வச்சு பார்க்கலாம் வெடிதானே. வெடியுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வாட்டி பாம்பு வைக்கணும் போல். டே கையை தூக்கி ஏன்டா இங்கே போட்ட? ஸோ பாம்பு இப்போ வச்சாச்சு. நம்ம கீழே போய் பார்க்கலாம். கீழே கிஃப்ட் பாக்ஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நமக்கு இங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருக்கு நமக்கு. ஸோ இங்கே நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து ஜம்ப் பண்ணியாச்சு. இது என்னடா டக்குன்னு வந்து அட்டாக் பண்ணிச்சு அது. அதெல்லாம் நம்ம யோசிக்கல. இப்போ பாருங்கள் வச்சு செய்யலாம். ஸோ அந்த அனிமல் ஒரே அடியில் செத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது. ஸோ நம்மளே கீழே வந்துட்டோம். நம்ம மேலே போகலாம் இப்போ ஏஞ்சி. இது என்னடா 3 டைமும் கீழே தண்ணியில் போயிடுச்சு. ஆஹா, இந்த இது கீழே உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் அந்த பலகை டக்குன்னு கீழே வருது. ஒரு வாட்டி தான் நிற்கும் போது, ஒரு செகண்டாக நிற்கும் போது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மேலே ஏதோ ஒரு இது வரைக்கும் கொடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த சைடில் இதை பாருங்களேன். நீங்கள் வேணால் பாருங்களேன், நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போகிறதுக்கு வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், மேலே கேன்சலுக்கு போகிறதுக்கு வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் மேலே ஏற முடியுதானே. எப்படி யார் ஏறாடி? என்னடா கீழே வந்து ஏறா? 2 லைஃப் தானே இருக்குது. ஏறிடுறா கைப்பில். ஏறா உன்னால் முடியும்டா. ஸோ இன்னும் 1.5 லைஃப் தான் இருக்குது நம்மகிட்ட. ஒரு லைஃப் இருக்குது, அதுக்கப்புறம் பாதி ஆர்ட் தான் இது. ஸோ ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கேருந்து எப்படி ஏற போகிறேன்னு தெரியல. இந்த சைடில் இந்த பாருங்கள், இதுவும் ஒரு செகண்ட் தான் நிற்க முடியுது இந்த இதில். ஸோ நான் சொன்ன மாதிரி இது கிஃப்ட் பாக்ஸ் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே புதையல் பெட்டி. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோடனே லெவல் ஏறதுக்கு இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ ஹெல்த் ஏறுது நமக்கு. இப்போ லெவல் ஏறிச்சு. ஸோ வாங்க இப்போ நம்ம கீழே போகலாம். கீழே எப்படி போகிறதுன்னு தெரியல. ஏன்னா இங்கே பழக வேறு டக்குன்னு வேறு உழுதில்லை ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே டைமண்ட் இருக்கும் பார்த்தா ஹெல்த்து தான் இருந்தது. ஸோ இங்கே பாருங்க கீழே இறங்க கீழே வந்து இது பாருங்க அந்த பலகை. இதில் எப்படி இறங்க போகிறேனே தெரில நான். ஸோ எப்படியே இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த சைடில் தாண்டிடலாம். இந்த சைடில் என்ன யார் இருக்கான்னு தெரில. 75 இது இருக்குது. என்னடா 2 பேரும் வரீங்க இப்படி? அதை பாருங்க அவங்க கையில் இருக்க கத்திலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ நீட்டாக லாங்காக இருக்குது. அங்கே பாருங்க மேலே இந்த 2 கத்தி தூக்கி போகிறான் பாருங்க அவன். நமக்கு லைஃப் வேறு கம்மியாகுது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் பயமாகுது. இந்த பாருங்க ஏற்கனவே ஒரு லைஃப் வேறு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆஹா செத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் இருந்தால் திரும்ப வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேப் எங்கே லாஸ்ட்டாக முடிச்சுமோ அங்கேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கில் பண்ணிட்டு இப்போ நம்ம திரும்பி போகலாம் அந்த சைடு. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம் பாம்பு வச்சுட்டு. வாடா வாடா சீக்கிரம் வாடா தம்பி. டேமேஜ் ஆகவே மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தான் டேமேஜ் ஆகுது அசால்ட்டாக. அங்கே பாருங்கள் 6 லைஃப் இருந்தோம் பாருங்களேன், 2ல் நிற்குது நமக்கு. ஸோ இந்த பாம்பு வச்சு நம்ம இது பண்ணிடலாம், டைமண்ட் வச்சு இது பண்ணிடலாம் டக்குன்னு கொஞ்சம். 2 லைஃப் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ எல்லாத்தையும் உடைச்சாச்சு. அந்த சைடில் போய் பார்க்கலாம். என்னடா வரக்கூட விட மாட்டேறீங்களாடா, அதுங்காட்டியே கடிக்கிறீங்களா? இருடா வெயிட் பண்ணுறா இருடா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் சாவச்சாச்சு. இங்கே கீழே இது பண்ணியாச்சு, நம்ம அப்படியே போயிடலாம். நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம போவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அந்த சைடுக்கு. இது வேறு கரெக்டாக வந்துடுது இந்த சைடில். இதனால் லைஃப் கம்மியாகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேறு இந்த சைடில். இதுக்கு மேலே தான் இப்போ கஷ்டமே. ஏன்னா அந்த பழகம் வந்து ஒரு செகண்ட் மேலே நிற்கவே நிற்காது. என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஸோ நம்ம மேலே போயாச்சு, ஆனால் மேலே திரும்ப போத்தவல இந்த சைடில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ இந்த பாருங்க 2 பேரும் ஒன்றா வரானுங்க பார்த்தீங்களா? ஸோ ஒருத்தன் காலி ஆகிட்டா, ரெண்டாவதும் காலி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஏன் இது ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு லைஃப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போன வாட்டி. இந்த வாட்டி 6 லைஃபும் ஃபுல்லாக இருந்தனால டக்குன்னு காலி பண்ணிட்டு நம்ம. ஸோ வாங்க அடுத்த மேப்புக்கு போயிடலாம் நம்ம. ஸோ அடுத்த மேப்பை கிளிக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே இருக்கிறோம் நம்ம. இது இப்போ அந்த சைடில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த சைடில் வந்து ஒரு வீடு ஆட்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். டேப் என்ட்ரு ஆகுது. புக் செல்ஃப்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில், லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இங்கே வர கீ காமிக்குது, நம்ம போய் கீ எடுத்துன்னு வருவோம், எடுத்துன்னு வரலாம். இது கீ இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தால் வெளியே வந்துடும் போல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வெளில ஒரு போர்டு மாட்டி வச்சுக்கலாம்ல, கீ எடுத்துன்னு வந்தால் தான் உள்ளே விடுவேன்னு. இது தெரியாமல் உள்ளே போய்ட்டு திரும்பி வெளில வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த சைடில் தான் இங்கே கீ இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இங்கே மேலே போய் பார்ப்போம். இது என்னடா இங்கே நிறைய பூச்சி இது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆனால் நிறைய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது. இங்கேயும் லாக்கில் தான் இருக்குது. இங்கே ஏதோ படிக்கட்டு மாதிரி இது ஜம்ப் பண்ணி வைக்கலாம். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? இது வழி எங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு? இங்கே என்னடா இத்தனி பூச்சி இது? இத்தனி பூச்சி ஒரே நேரத்தில் வந்து என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லுங்கள். ஸோ எல்லாத்தையும் பொறுமையாக அதுவே வரட்டும் வாண்டா. கொஞ்சமாக சாவடிப்போம். ஏன்னா மொத்தமாக நம்ம கீழே போய் இறங்கணும்னு வச்சுங்களேன், நம்ம லைஃப் தான் கம்மியாகும். ஏற்கனவே நம்மக்கிட்ட 6 லைஃப் தான் இருக்குது. இதை பாருங்கள் ப்ளூ கலரில் வருது பார்த்தீங்களா? இது ஃபாஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா இதை பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள். ஓகே கரெக்டாக வேறு ஒரு லைஃப் வர கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஒரு லைஃப் தான் கம்மி. இந்த கீழே பாருங்கள் படிக்கட்டு மாதிரி இது எங்கே வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா கிஃப்ட் பாக்ஸை? ஸோ நமக்கு இப்போ லெவல் ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம வந்து இது மேஜிக் இருந்தது, மேஜிக் எடுத்துக்கலாம். நம்ம கிஃப்ட் பாக்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் என்னடா கீழே விட்டேன் நான். இது வழுகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் இது பாருங்களேன் எவ்வளோண்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள் அந்த இது பாக்ஸு. அந்த கட்டை வந்து வழுக்கிற மாதிரியே வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே தான் கீ இருக்குது. 2 பேர் வேறு இருக்கிறானுங்க, பானை வேறு வச்சுக்கிறானுங்க. ஸோ நம்ம கீயை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 230 டைமண்ட்ஸ் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட. ஸோ எங்கேயாவது ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே போய்ட்டு இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். இந்த பாருங்கள் எல்லாருமே இருந்துச்சு பார்த்தீங்களா பூச்சியெல்லாம். இது வந்து இதில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா டைமண்ட்ஸும் இதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளான்ஸ் அண்ட் இது அனிமல்ஸ் இருந்ததுனால டைமண்ட்ஸ் கிடையாது. இந்த ஹெல்த்தும் ஈஸியாக எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கீ போட்டு உள்ளே போயாச்சு. வாங்க இது ஜம்ப் பண்ணிடலாம்.
தண்ணி கலர் ஒரு மாதிரி இது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. சரி இதையும் ஜம்ப் பண்ணிடலாம். இதுனடா ஏதோ பச்சை கலரில் ஏதோ வருது. எங்கே போனாலும் இந்த பையன் வந்துடுறான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில். அந்த பச்சை கலரில் பட்டா கூட இதுவாக நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவன் மேலே பட்டாலே இது வருங்க. அந்த மாதிரி பச்சை கலரில் பட்டா லைஃப் போயின்னு நினைக்கிறேன். இவனை அச்சு காலி பண்ணுறதுக்குள்ளேயே அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்லாம் கம்மியாகுது. ஸோ இன்னும் 15% ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணியாச்சு. கோல்டன் கலர் டைமண்ட் வந்தது. அதனால் 252 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட டைமண்டு. இங்கே வேறு பச்சை கலர் வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில். இங்கே எப்படி ஜம்ப் பண்ணுறேன்னே தெரியல. இங்கே வச்சுக்கிறாங்க பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். எங்கே வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? இன்னும் 2 லைஃப் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்களேன் மேலே ஏதோ பூச்சிக்குது பாருங்கள். கண்ணுக்கே தெரியாமல் எப்படி இது பார்த்தீங்களா? 2 டைமண்ட். ஒன்று வந்து கீழே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பிடிக்க போனால் நமக்கு லைஃப் இன்னும் கம்மியாகும். இந்த பாருங்கள் எங்கே இருக்குது பாருங்க க்ரீன் கலரில். என்னடா இது 2 இது வருது. ஆஹா மேலேருந்து பூச்சி வர வந்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி ஜம்ப் பண்ண போகிறோன்னே தெரியல இதில். இந்த பாருங்கள் எப்படி வந்துன்னு இது பாருங்கள். அடைச்சா கேம் ஓவர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி ஃபஸ்ட்லேருந்து போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபாஸ்ட்டாக போயிடலாம் நம்ம உள்ளே. வாங்க சீக்கிரமாக போகலாம். அங்கே இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஏதோ ஜம்ப் பண்ணுறது தான் கஷ்டமாகுது. அங்கே வேறு க்ரீன் கலர் பால் மாதிரி நிறைய கொடுத்துருவாங்களா, அதனால் ஜம்ப் பண்ண முடியலை நம்மளால். ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விடாமல் ட்ரை பண்ணலாம். எப்படியாச்சும் ஒன்ஸ் கிளிக் ஆகும் எப்படி இருந்தாலும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜம்ப் பண்ணலாம் நம்ம. அடைச்சா இந்த இது வேறு க்ரீன் கலர் பால் வேறு இதாகுது. இங்கே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதாகுது. போக தான் இந்த இது டஃப் ஆகுது. இங்கே பாருங்கள் இந்த பூச்சி வேறு இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி அடிக்கிறது பூச்சா. இது வரைக்கும் கீழே வந்ததுன்னு அடித்தோம். இந்த டைம் தான் மேலேருந்தே அடிச்சிருக்கோம் நம்ம. ஏன்னா அது எப்படி வரன்னே தெரியாதுல்ல இந்த சைடில். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியா ஜம்ப் பண்ணிட்டு இருந்ததுவா. அதாச்சா தானாகவே கீழே வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கா போச்சுரா. ஸோ நம்ம திரும்பி வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை விடாமல் முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு வாட்டி கிளிக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. டாப் டு என்டர் ஃபாஸ்ட்டாக வாங்கடா. அந்த சைடில் ஏதோ அனிமல் இது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அனிமல் தெரில. சார் இந்த பிளான்ட்டு வந்து இது ஏற்கனவே வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஸோ வாங்க திரும்பி உள்ளே போகலாம். திரும்பி ஃபாஸ்ட்டாக போகலாம் வாங்க. போய் அந்த இதில் எப்படியா ஜம்ப் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. வாங்க. இந்த க்ரீன் கலர் பால் தான் எப்படி இது பண்ண போகிறது தெரியல. அது ரொம்ப வருது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதில். இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றாச்சு இந்த ஆச்சு பரவாயில்ல. ஏதோ ஒரு கொஞ்சமாச்சும் இது பண்ணலாம். ஒன்று இருக்கிறதே நம்ம கஷ்டப்படுறோம். அந்த இதில் 3 வருது. அந்த இதில் பேசினே இந்த வேறு கீழே வர விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை. அது இன்னும் கீழே வந்துருந்தால் அது பாதி ஆட்டு போயிருக்கும் நமக்கு. டேய் ஏன்டா இது வேறு கரெக்டாக ஜம்ப் பண்ணும்போது அது வருது ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக அந்த சைடில். ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். அழைச்சா கீழே விழாமல் இருந்தோம். திரும்பி அது மேலே மிஸ்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலில் திரும்பி நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. திரும்பி முயற்சி பண்ணுவோம். விடாமல் முயற்சி பண்ணி பார்ப்போம். கீழே ஜம்ப் பண்ணுறா. ஃபாஸ்ட்டாக வாடா. இது வரைக்கும் 3-4 வாட்டி மேலே ட்ரை பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கீழே வந்துன்னே ரொம்ப அந்த க்ரீன் கலர் பால் கரெக்டாக வந்து தடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மள. 61% தான் இது கரெக்டாகட்ரா. அடைச்சே. ஸோ எப்படியோ இதை சாவச்சே ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஃபுல் லைஃப் தான் இது நமக்கு. இப்போ இங்கே ஒரு பூச்சிக்குதா. இந்த பூச்சி அடித்து சாவடிக்கிறதுக்குள்ளே லைஃப் கம்மியாகிது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் வந்தாச்சு. இவன் வேறு இருக்கிறான் அந்த பையன். கேப் போட்டுன்னு மூஞ்சே தெரியாத மாதிரி மாஸ்க் போட்டுங்கிறான் பார்த்தீங்களா. இங்கே என்னடா எத்தனை பால் வருது. அடைச்சேன். மலையாட்டம் விழுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில். மலை துளி விழுற மாதிரி. அங்கேருந்து வந்தாலும் இந்த இதில் மாட்டிக்கிறோமே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் இன்னும் ஒரே ஒரு லைஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அந்த சைடு போகவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால். எப்படியாவது போகணுன்னு நினச்சேன் ஆனால் போகவே முடியல அந்த சைடில். ஸோ அங்கேருந்து வரதான் கஷ்டம் நினச்சேன். அதுக்கு மேலே இங்கே ஒரு பெரிய கஷ்டம். அது மலை துளி மாதிரி இருக்குது. இங்கே 3 இது வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஃபஸ்ட்டு வந்து 1 வச்சுருந்தாங்க. செகண்ட் வந்து 3 இருந்தது. திரும்பி அந்த 3 வந்து மலை துளி மாதிரி போட்டுக்கிறாங்க இப்போ. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இந்த இது.
நமக்கு இதிலே தகராறாக இருந்தது. அது வந்து டஃப்பாக இருந்தது. அது ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக. இது விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த இதில் ஜம்ப் பண்ணிடலாம். அந்த இது அனிமல் வச்சுருந்தா வேலைக்கு ஆகாது. இடியா ஜம்ப் பண்ணுறா நல்லா வரடா. ஸோ 2 கட்டத்தை தாண்டியாச்சு. இந்த பையனை இது பண்ணியாச்சு. இதெல்லாம் எப்படி தாண்ட போகிறோன்னு தெரில நம்ம. இந்த பாருங்களேன், ஜம்ப் பண்ணும்போது கரெக்டாக வந்து நம்ம மேலேயே விழுது பாருங்களேன். இந்த இது பாடியோ எப்படியோ தாண்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. இந்த பாருங்க கீழே ஒரு பூச்சிக்கிறான் பாருங்கள், மேலேயும் வருது பாருங்கள் 2. நல்லா டைமண்ட் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஒரு டைமண்டு இந்த இதுவும் ஒரு டைமண்ட் வந்துச்சு. இப்போ 255 டைமண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த பாருங்களேன் எத்தனை வருது பாருங்களேன். அடிக்கடிக்க சாவே மாட்டேறா டேய். தாங்கடா டேய், இத்தனை பேர் இருக்கிறீங்களேடா, நான் என்னடா பண்ணுவேன் நான். நல்லா வேறு டைமண்ட் 2 டைமண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. இருந்தாலும் ஸ்டார் வரல பார்த்தீங்களா. இங்கே ஒரே ஒரு ஸ்டார் வரல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. இப்போ மேலே போய் பார்ப்போம். மேலே மேப் ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சைடில் போயிட்டு இங்கே ஏதோ ஓப்பன் வழி இருக்குது பாருங்கள். பாம்பு வச்சு பார்ப்போருங்க. ஸோ உடனாக இருக்குது. இங்கேயே பாருங்கள், இதுவும் பாம்பு வச்சிடலாம். ஓப்பன் ஆகிருக்கா போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகலை. இது 2மே ஓப்பன் ஆகலை. போக தான் ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன். மேப்பை கிளிக் பண்ணிடலாம். ஸோ நம்ம மேப் கிளிக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேப்பில் போயிட்டு அந்த சைடில் பார்க்கலாம் நம்ம. இந்த பாருங்களேன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த இதில் ஸ்டார் வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டாரில் போயிட்டு நம்ம லைஃப் கம்மியாக இருக்கலாம். நமக்கு லெவல்ஸ்லாம் ஏற்றின்னு போயிடலாம் நம்ம. அதே மாதிரி டைமண்ட்ஸும் கம்மியாக இருக்கலாம். டைமண்ட்ஸ் ஏற்றிடலாம் நம்ம. ஸோ இந்த இதில் போய் அந்த இதில் வந்து ஒரு க்ரியேச்சர் இருந்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ், எனிமி. அந்த இதில் இது பண்ணலாம் நம்ம. அங்கே போய்ட்டு நம்ம வந்து லெவல்ஸு இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா ஹார்ட்லாம் வந்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அந்த இதில் லெவல்ஸ்லாம் அப்டேட் பண்ணிடலாம். அதே மாதிரி டைமண்ட்ஸ் எடுத்துன்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா டைம் நிறைய ஆயிடுச்சுல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.